ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு ஆதாமும் ஏவாளும் தங்களது புதிய வாழ்வை தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு காயின் மற்றும் ஆபேல் என 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். காயினும் ஆபேலும் சிறிய வயதில் குழந்தைகளாக இருக்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் அன்புடனும் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வளர வளர தாயின் பாசமும் தந்தையின் பாசமும் காயினை விட ஆபேலுக்கு அதிகமாக கிடைத்ததினால் காயினுக்கு ஆபேல் மீது கோபமும் பொறாமையும் வந்தது. சில ஆண்டுகளுக்கு பின்பு இருவரும் பெரியவர்களானார்கள். காயின் விவசாயியாகினார். தன்னுடைய நிலத்தில் கீரை வகைகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்தார். ஆபேல் ஆடுகளை மேய்த்து ஆட்டு மந்தைகளை உருவாக்கினார். பின்பு சில நாட்கள் கழித்து காயினுடைய நிலத்தில் விளைந்த காய்கறிகளையும் பழங்களையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆனால் அந்த காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேல் தனது ஆட்டு மந்தையின் தலையீற்றுகளில் சிறந்ததும் கொழுமையானதுமான ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். இதனால் காயினுடைய முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். ஆனால் காயின் ஆபேல் மீது மிகவும் கோபமுற்றவனாகி அவனை கொன்று போட முயற்சி செய்து தன்னுடைய வயல்வெளியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஆபேலை கொடூரமாக கொன்றான். பின்பு கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது உனக்கு பலனை இனி கொடாது. நீ பூமியில் நிலையற்று அடைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை நான் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். பூமியில் என்னை பார்க்கும் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் யாரும் அவனை கொன்று போடாதபடி அவன் மேல் ஒரு அடையாளத்தை வைத்தார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். சிறிது காலம் சென்ற பின் காயின் தனது மனைவி அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பெயரை இட்டான். பின்னாளில் காயினின் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் இரும்பு மற்றும் பித்தளை முதலிய பொருள்களை செய்பவர்களுக்கும் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர்களுக்கும் மற்றும் ஆட்டு மந்தைகளை மேய்ப்பவர்கள் யாவருக்கும் குருவாகவும் ஆசாரியராகவும் தலைவர்களாகவும் இருந்தனர். பின்பு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்னொரு குழந்தை பிறந்தது. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்.